الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الأمين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. أما بعد، يا أيها الناس أوصيكم ونفسي بتقوى الله عز وجل. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اتبعوا الميت ثلاثة فيرجع اثنان ويبقى واحد، فيرجع أهله وماله ويبقى عمله. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم رسولا. விண்ணை படைத்து விண்ணிலிருந்து விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலிருந்து மனிதனை படைத்து ரசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவாய் படைத்து அதை ரசிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகுமாக. அவனின் சாந்தி சமாதானமும் இவ்வுலகத்திற்காக அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமக்கு நேர் வழிகாட்ட வந்த நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்ஆ மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்னென்றும் நிலவட்டமாக என்ற கூறிய வண்ணத்தோடு என் ஜும்ஆ உரை ஆரம்பிக்கின்றேன். லட்சிய பாதையில் பயணிக்கும் லட்சிய தோழர்களே, கடந்த சில நாட்களாக பன்மோச்சமத்தில் வாழ்கின்ற நாம் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றோம், எதிர்கொள்ள போகின்றோம். இதில் நன்மை என்ன சொல்ல வேண்டும் சொன்னால், நாம் இஸ்லாத்தை அறிவதை விட நமது மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை அதிகமாக அறிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், அறிந்து கொண்டுதான் போகின்றார்கள். இதுதான் நிதர்சன உண்மை. எப்படி சொல்றீங்க? நாம் அறிவதை விட எப்படி மாற்று மத சகோதரர்கள் இந்த பிரச்சனையின் மூலமாக எவ்வாறாக இஸ்லாத்தை அறிகின்றார்கள் என்று சொல்ல போனால், இதற்கு முன்பாக வக்ஃபை பற்றி அவர்களுக்கு சொல்ல முடியுமா பொது மேடையில்? இதற்கு முன்பாக முத்தலாக் பற்றி அவர்கள் மேடையில் சொல்ல முடியுமா? இதற்கு முன்னால் ஹிஜாபின் குறித்து அதன் சுவாரஸ்யமான அதன் முக்கியத்துவமான கருத்தை சொல்ல முடியுமா என்று சொல்ல போனால் மிகவும் கடினமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மத்திய அரசு இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் தாவா பணி செய்கின்றார்கள், அவர்கள் அழைப்பு பணி செய்கின்றார்கள். அது முக்கியத்துவத்தை குறித்து நாம் சொல்ல போகின்றோம். இவ்வாறாக தான் இந்த கோணத்திலும் பார்க்கலாம். நன்மை நிற்கின்றது. கண்டிப்பாக குர்ஆன் இரண்டையும் பேசுகின்றது. நமக்கெல்லாம் தெரியும். ஹலாலையும் பேசும், ஹராமையும் பேசும். அதன் தான் இந்த பிரச்சனைகளை நாம் நல்லதாகவும் பார்க்கலாம், கெட்டதாகவும் பார்க்கலாம். நல்லது என்பது என்னது? நமது தாவா பணி, அழைப்பு பணி செய்யும் பொழுது மாற்று மத சகோதரர்களுக்கு இவ்வாறெல்லாம் இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றதா என்று நமக்கு இந்த ஜும்மா மூலமாகவோ சில ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவோ சில போராட்டத்தின் மூலமாகவோ சொல்ல முடிகிறது. இன்னொரு தீமை, அதை விட அதிகமான தீமை இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் குர்ஆன் எவ்வாறு பேசுகின்றது? இரண்டு முறையாக தான் பேசுகின்றது. அதனை தான் இங்கு நான் நல்லது என்று இதன் இவ்வாறு கூறுகின்றேன், இன்னும் கெட்டது இன்னும் அதவிதமாக இருக்குது என்று நாம் சொல்கின்றோம். அன்பிற்குரிய இஸ்லாம் சகோதரர்களே, வக்ஃபை பற்றி இன்றைய ஒன்றிய பாஜக அரசு நமக்கு சட்டம் அமலாக்கப்படும் முன் வக்ஃபு பற்றி என்று கேட்டால் நமக்கு தெரியுமா? வக்ஃபு என்றால் என்ன? நமக்கெல்லாம் தெரியும். என்னது? அல்லாஹ்வின் பாதையில் விடப்பட்ட ஒரு பொருள், ஒரு சொத்து என்பது தெரியும். ஆனால் அந்த வக்ஃபு சொத்து இவ்வளவு இருக்கின்றா என்று கேட்டால் அது அதாவது சட்டம் அங்கீகரித்த பின்புதான் இவ்வளவு வக்ஃபு சொத்து இருக்கிறதா என்று நாமே அறிந்திருக்கின்றோம். சற்று யோசித்து பாருங்கள். வக்ஃபு சொத்து எவ்வளவு இருக்கு என்று கேட்டால் நாம் பல வேளைகளை காண்பிருப்போம். என்னது? ஆர்மி சொத்துக்களை விட, ரயில்வே சொத்துக்களை விட மூன்றாவதாக இந்தியாவிலே அதிகமாக இருக்கின்ற சொத்து வக்ஃபு சொத்து தான். எவ்வாறாக? நமது முன்னோர்கள் கிட்டத்தட்ட இந்த இந்தியாவை 800 ஆண்டுகளாக ஆண்டுக்காக என்று நமக்கு தெரியும். அந்த 800 ஆண்டுகள் வாழ்ந்த காலகட்டத்தில் அல்லாஹ்விற்காக அதிகமான இடங்களை விட்டு செல்கின்றார்கள். அந்த சொத்து தான் இந்த வக்ஃபு சொத்து.
இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெயினை விட, துருக்கியை விட, சவுதி அரேபியாவை விட வக்ஃப் சொத்துக்கள் அதிகமா இருக்கிற இடம் இந்தியாவில் தான். பாருங்கள், அந்த வக்ஃப் சொத்தை வைத்து எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் நாம் எவ்வாறாக பயன்படுத்தினோம், அந்த நிலை எவ்வாறாக வந்திருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள். நாம் சரியாக, நாம் நிதர்சனமாக பயன்படுத்தினால் அந்த சொத்தை இன்று அந்த அரசு நம் மீது கை வைத்திருக்க முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். நாம் கரெக்டாக சரியாக பயன்படுத்தவில்லை என்ற காரணத்தினால் மட்டுமே அவர்களுடைய சொல்ற கருத்து என்னது, நீங்க சரியாக அதை வருமானம் ஈட்டல, வெறும் 123 கோடி தான் அதுல வருமானம் ஈட்டுறீங்க. ஆனா உங்களுக்கு இருக்கு ஒரு சொத்து 1,20,000 கோடி இருக்கிற சொத்து, அது நிறைய வருமானம் ஈட்டலாம். நான் உங்களுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி வருமானம் ஈட்டி உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கே தெரியும் பாஜக அரசு ஏதாவது முஸ்லிம்கள் ஏதாவது செய்யணும்னா கண்ணை மூடி சொல்லலாம், கண்டிப்பா பிழைகள் இருக்கின்றது என்று. எப்படி கண்ணை மூடி சொல்லலாம்? பாஜக அரசு நமக்கு முஸ்லிம்களுக்கு ஏதாவது இலவு தருதுன்னா கண்டிப்பா 100% சொல்லலாம், கண்டிப்பா அது ஒழுக்கு தேர்தோ இருக்கிறது என்று கண்ணை மூடி சொல்லலாம், அது தவறு இருக்கின்றது என்று அவர் சொல்லிய ஒரு காரணம் இதுதான். கண்டிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், திருச்சியில் கல்லணைக்கு அருகில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இடம், 2 ஏக்கர் நிலம், அது வக்ஃப் சொத்து தான். ஆனா அந்த வக்ஃப் சொத்து எவ்வாறாக பறி போனது? வெறும் 2 கோடிக்காக அந்த வக்ஃப் சொத்து விற்கப்பட்டது. வெறும் 2 கோடிக்காக கல்லணை அருகில் இருக்கின்ற அந்த நிலம் வெறும் 2 கோடிக்காக விற்பனைக்கப்பட்டது. எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அந்த 2 ஏக்கர் நிலம் இருந்திருந்தால் நாம் எவ்வளவு குழந்தைகளை படிக்க வைத்திருக்கலாம், இறைப்பாய்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கலாம், எவ்வளவு ஜக்காத் செய்திருக்கலாம், எவ்வளவு பயன்பாட்டை கொண்டு வந்திருக்கலாம் என்று சற்று யோசித்து பார்த்தால் இந்த அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருமா? நாம் அலட்சியமாக இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த ஒரு நிலை வந்திருக்கின்றது. ஆனால் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை நமக்கு கண்டிப்பாக ஏற்பு செய்வான், உதவி வரும், அது எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் வச்சுக்கிற சோதனை தான், நீ அலட்சியமாக இருந்த, அதனாலதான் உன்கிட்ட இதை பறிச்சேன். குர்ஆன்ல எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. யாரு அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுக்கு தான் ஆட்சி அதிகாரம் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். இந்த மாதிரி வக்ஃப் சொத்து உங்களுக்கு இருக்கு, பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே பயன்படுத்தினாங்க என்று கேட்டால் மிக குறைவு தான். அதனாலதான் இந்த அரசு கிட்டத்தட்ட வெறும் 2025 2024 இதை பற்றி பேசவில்லை. அவர்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த சட்டத்தை கையில் இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். 1925 முடிவு செய்கிறார்கள் இது போன்ற சட்டங்களை முஸ்லிம்களுக்கு பறிக்க வேண்டும் என்று. இன்று அவர்கள் 100வது ஆண்டுகளில் அமல்படுத்துகிறார்கள். இன்னும் இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிறது. என்னது? யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட். எல்லாமே ஒன்றுதான், எல்லாமே ஒரே சட்டத்துக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் அவ்வளவுதான். இது வக்ஃப் பத்தி ஒரு கோல் போட்டு விட்டாங்களா, முத்தலா பத்தி ஒரு கோல் போட்டு விட்டாங்க, ஹிஜாப் பத்தி ஒரு கோலை போட்டு விட்டாங்க. எல்லாமே கோல் போட்டுட்டு தான் இருக்கும். நம்ம தடுத்துதான் இருக்கும் தவிர நம்ம கோல் போடுவதாகவே இல்லை. நம்ம ஆரம்பத்துல ஒரு உதாரணம் சொல்லியிருப்போம் சென்ற உரையில. இந்த லைஃப்ங்கிறது ஒரு ஃபுட்பால் கேம் மாதிரி தான். அவன் 2 டீம்ல அவன் கோல் போட்டுக்கிட்டே இருக்கான். ஹிஜாப்னு சொல்லிட்டு கோல் போடுறான், தலாக்குன்னு சொல்லிட்டு கோல் போடலாம், இப்போ வக்ஃப்னு சொல்லிட்டு கோல் போட்டான். நம்ம அதை தடுத்துட்டு தான் இருக்கோம். அடுத்து யூசிசி என்ற ஒரு சிவில் கோட போட போறான். நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சற்று யோசித்து பாருங்க. இன்று நம்ம முஸ்லிம்கள் எவ்வாறாக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த சொத்தை பற்றி நான் ஏன் கவலை பெற வேண்டும் என்றுதான் அவர்கள் உள்ளம் இருக்கின்றது. எவ்வாறாக நாம் ஏன் அந்த சொத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என்றுதான் அவர்களின் உள்ளம் இருக்கின்றது. அவர்களுடைய ஈமான் பாருங்கள். நமது ஈமானை யாருடன் கம்பேர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று உதாரணம் இங்க நம்ம கண்ணுக்கு எதிரே இருக்கின்றார்கள், பலஸ்தீன் மக்கள் போல். அவர்களுடைய ஈமான் எவ்வாறாக இருக்கின்றது, நம்முடைய ஈமான் எவ்வாறாக இருக்கின்றது என்று சற்று யோசித்து பாருங்கள் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே. பலஸ்தீன் மக்கள் யாரை நம்பி இருக்கின்றார்கள்? யாரை நம்பி இருக்கின்றார்கள்? அல்லாஹ்வை நம்பி மட்டும்தான் அவர்கள் இன்னும் வரை அவர் போராடி இருக்கின்றார்கள். யாரை நம்பி? நம்ம படைத்த ரப்பாகிய அல்லாஹ் தஆலாவை நம்பி மட்டும்தான் இன்னும் அவர்கள் நம்பிக்கையோடு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் போராட வேண்டும்? சற்று யோசித்து பாருங்கள். சமீப காலத்தில் ஒரு வதந்தியை நம்பியிருப்பீர்கள். ஏன் இன்று காலையில் கூட பிசிசி மீடியாவில் கூட நீங்க பார்த்திருப்பீர்கள். பிசிசி தமிழ் என்ற இன்ஸ்டாவிலோ பேஸ்புக்கிலோ யூடியூப்ல பார்த்திருப்பீர்கள். அதாவது பலஸ்தீனுக்கு எதிராக ஹமாஸ் போராட்டம் நடத்தி வருகிறார்கள், கலவரம் உண்டாகிட்டு என்றெல்லாம் அந்த காலகட்டத்திலிருந்தே இந்த செய்தி பார்த்திருப்போம். இந்த காலையிலும் அதே போன்ற ஒரு செய்திதான். பல உலமாக்களும் பல அறிஞர்களும் இதற்கு கருத்து தெரிவித்தார்கள். இது ஒரு வதந்தி, யாரும் நம்பாதீர்கள் என்று. இந்த காலையிலும் இதே போன்ற ஒரு செய்தி.
ஹமாஸ்க்கு எதிராக பலஸ்தீன் மக்கள் போராடுகிறார்கள், கலவரம் உண்டாக்குகிறார்கள், அவர் எந்த விதமும் செய்யவில்லை என்று ஒரு வதந்தி கல்கிறார்கள். மாற்றுவதற்கு, செய்தியை மாற்றுவதற்கு இவ்வாறு ஒரு வதந்தி கல்விடுவார்கள். ஆனால் இருந்த போதிலும் அவர்கள் ஈமான் எவ்வாறாக இருக்கின்றது சற்று யோசித்து பாருங்கள். ஏன் அவர்கள் போராட வேண்டும்? நமக்கும் பலஸ்தீன் மண்ணுக்கும் என்ன தொடர்பு? நமக்கும் பலஸ்தீன் மண்ணுக்கும் என்ன தொடர்பு என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இது ஒரு நீண்ட தொடர்பு. ஒரு நீண்ட தொடர்பு. இது நமக்கெல்லாம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்கள், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனிலே விட்டு சென்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும். அந்த தொடர்பு தான் இன்று வரை இருக்கின்றது. சற்று யோசித்து பாருங்கள். வெறுமென அது பலஸ்தீன் மக்களுடைய பிரச்சனையா அல்லது நமக்குடைய பிரச்சனையா? வெறும் பலஸ்தீன் மக்களுக்குரிய அந்த பிரச்சனையா அல்லது நமக்குரிய பிரச்சனையா என்று கேட்டால் இந்த ஒரு வரியின் மூலமாக நமக்கு கிடைத்துவிடும் ஆன்சர். மன் ஷஹித அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சாப்டர் க்ளோஸ். என்னது? யாருக்குரிய பிரச்சனை இது? எவரெல்லாம் சாட்சி கூறுகிறார்களோ அல்லாஹ் ஒருவன் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை. யார் மை யகூலு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், யார் சொல்ல போகின்றார்களோ அவர்களுக்கும் தான் இந்த பிரச்சனை. வெறுமென காசாவி மக்களுக்காகவோ அல்லது ஹமாஸின் மக்களுக்காகவோ அல்லது பலஸ்தீன் மக்களுக்காகவோ அந்த பிரச்சனை இல்லை. மாறாக எவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினார்களோ அவர்களுக்கும் இது கடமையாக இருக்க வேண்டும் என்று சற்று யோசித்து பாருங்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களின் உள்ளம் எவ்வாறாக இருக்கின்ற சற்று யோசித்து பாருங்கள். அவர் பலஸ்தீன் மக்களை பார்த்தால் அப்படியே குரானில் உள்ள ஹிஸ்டரி படிக்கிற மாதிரியே தெரியும். குரான்ல ஹிஸ்டரி படிக்கிற மாதிரியே தெரியும். அவர்கள் நடைமுறையும் நடத்தையும் அவ்வாறாக தான் இருக்கின்றது. யாரை நம்பி இருக்கின்றார்கள்? அவ்வளவு பெரிய போராட்டம், போர் விமானங்கள், போர் குண்டுகள், போர் ஆயுதங்கள் எல்லாம் தாக்கி வருகின்ற போதிலும் அவர்கள் உள்ளம் எவ்வாறாக இருக்கின்றது சற்று யோசித்து பாருங்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, பாலஸ்தீனில் தரும் செய்தி என்னவென்று சொன்னால், நாம் பணக்காரமாக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், பலம் உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் அவர்களின் உள்ளம் எவ்வாறாக இருக்கின்ற சற்று யோசித்து பாருங்கள். பொருளாதார வீச்சில் கூட இருக்கலாம், பொருளாதார உயரத்தில் கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் உள்ளம் அல்லாஹ் ரப்பாகிய அவர்களிடத்தில் மட்டும்தான் அந்த நம்பிக்கையோட இன்றுவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அன்பின் இஸ்லாம் சகோதரர்களே, நம்ம கிட்ட ஒரு சோதனை பலஸ்தீன் மக்களை பார்த்தால் அது ஒரு சோதனையே அல்ல. எப்படி? பலஸ்தீன் மக்கள் சந்திக்கின்ற சோதனை பார்த்தால் நாம் சந்திக்கின்ற சோதனை ஒரு சோதனையே அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் எவ்வாறாக உறவு இருக்க வேண்டும் என்று நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எவ்வாறாக இருக்க வேண்டும்? ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும், ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும், ஒரு பெற்றோருக்கும் மகனுக்கும் எவ்வாறாக உறவு இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தால் இந்த சமூகம் சீர்மையும் நேர்வழிப்படுத்த முடியும். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் இதன் மூலியமாக. யா புனைய என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மகனை பத்தி சொல்றாங்க. மகனே அப்படின்னு சொல்லிட்டு தாசம் முடிக்கும் போது சொல்றாங்க, அடிப்படை கொள்கையை எத்தி வச்சு போயிட்டாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அடிப்படை கொள்கையை எத்தி வச்சு போயிட்டாங்க தன் மகனுக்கு. லா துஸ்ரிகு பில்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. மகனே ஒருபோதும் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே என்று அடிப்படை கொள்கையை தன் மகனுக்கு ஸ்ட்ராங்காக முதலிலே சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றார்கள். ஏன்? முதலில் நாம் அதில் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். சமீப காலத்தில் ஒரு பிரச்சனை பார்த்திருக்கோம். ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதில் நாம் விமர்சனத்துக்காக சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஒரு ஹிஜாப் போட்ட பெண்ணு அந்த திரைப்படங்களுக்கு விமர்சனம் சொல்கிறது. எவ்வாறாக? ஒரு கடவுளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறது. பேர் சொல்ல வேண்டிய கூட தேவையில்லை. கடவுளே அப்படின்னு சொன்னா இன்னொரு பேர் வரும். அது அப்படியா சொல்ல வேண்டும்? நமக்கு யாரு? அல்லாஹ். நமக்கு யார் இறைவன்? அல்லாஹ் தான். ஆனா ஒரு ஹிஜாப் போட்ட பெண் அவ்வாறாக முழக்கம் விடுது. கண்டிப்பாக இதை பற்றி நான் விமர்சனம் செய்யவில்லை. ஏன்னு சொன்னால் இந்த பெண் பிறகு அல்லாஹ்விடத்தில் சென்று பாவம் மன்னிப்பு கேட்டு பிறகு சரியாக மாறலாம். அது அல்லாஹ்விடத்தில் கை உள்ளது, அது பெண்ணிடத்தில் கை உள்ளது. நான் விமர்சிக்கவில்லை. அவர்களுக்கு உள்ள ஈமான் எவ்வாறு இருக்கு என்றுதான் சற்று யோசிப்பாக சொல்கிறேன். அவர்களை பற்றி ஒருபோதும் இழிவாக நான் பேசவில்லை. அவர்கள் உள்ளம் எவ்வாறாக இருக்கின்றதான் சற்று யோசித்து பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த பல இயக்க தலைவர்கள் அவர்களை போட்டு கடன் செய்து விடுகிறார்கள் அந்த பெண்ணை போட்டு. ஆனா அந்த பெண் திரும்பி பாவம் மன்னிப்பு கேட்டு நல்லா வந்துட்டா அந்த செய்தியெல்லாம் அளிக்க முடியுமா? அந்த பெண்ணின் மீது வைத்து அவதூறெல்லாம் நீக்க முடியுமா? ஒருபோதும் அப்படி சொல்ல கூடாது. ஆனால் அவரை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறாக இருக்கக்கூடாது என்று. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே,
நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பது நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு சொன்னதான் முதலில் இருக்க வேண்டும். லா துஷ்ரிக் பில்லாஹ். எவ்வாறாக ஒரு தந்தையை வேறொரு தந்தை என்று அழைத்தால் அந்த தந்தையை விரும்புவார்களா? ஒரு தாய் தனது தாயை அழைக்காவிட்டால் வேறொரு தாய் என்று அழைத்தால் அந்த தாயை விரும்புமா? அதே போட்டுதான் அல்லாஹ் ஒரு இறைவனை விட்டு வேறு இறைவன் என்று சொன்னால் அல்லாஹ் விரும்புவானா? விரும்ப மாட்டான். அவ்வாறுதான் நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறாக சொல்கிறார்கள். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறாக சொல்கிறார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ் என்று. இன்னி ஷிர்குன் லுதூமுன் அலீம். மகத்தான பாவம் இணை வைப்புதான் என்று எல்லாம் நமக்கு தெரியும். சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த ஏழை கொடுக்கும் போது நம் நிலைமை எவ்வாறாக இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். சிலர் நல்ல மனிதர்கள் ஏழைகளை வாங்குவார்கள். அவ்வாறாக அவர்களின் உள்ளம், அவர்களின் முகம் மகிழ்ச்சியாக இருக்கும். எவ்வாறாக நான் பாவம் செய்திருக்கிறேன், அந்த பாவம் எல்லாம் எப்படி அல்லாஹ் தாலா அழிச்சிருக்கான், எப்படி நான் பாவம் செய்ததுனால சிறு பாவங்கள் பெருமை எல்லாம் அழிச்சான், அவங்க எப்படி அல்லாஹ்விடத்தில் செஞ்ச பாவத்தை மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், தெரிஞ்சு செய்தேன், தெரியாமல் செய்தேன், நீ மன்னித்து விடு என்று மனம் உருகி அல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விட்டான். அதை இன்னொரு சிலர் அந்த ஏடுகளை வாங்குவார்கள். ஏடுகளை வாங்கும்போது பார்ப்பார்கள், அவ்வளோ பாவங்கள் புரிந்து இருக்கும். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பானாங்க. சற்று யோசித்து பாருங்கள். அதுக்காண்டிதான் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிஸ்ஸலாம் இடத்தில் இறுதி பத்திலே எனக்கு ஒரு துவா சொல்லித்தாங்க என்று, ரமலான் மாதத்தில் இறுதி பத்திலே ஒரு துவா சொல்லித்தாங்க என்று கேட்டு பார்த்தா நமக்கு எல்லாம் தெரியும் அந்த துவா பற்றி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் அப்படின்னு ஒரு துவா. அஃபு என்றால் என்ன? பாவங்கள் தூய்மையாக்குபவன் என்று பொருள். அல்லாஹ் தஆலா